தற்போதைய முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தை அவர்கள் இறந்தார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் இறந்தார். அப்போ நீங்கள் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அதிமுக. அப்போ உங்கள் தந்தையை அடக்கம் செய்வதற்கான இடத்திற்கு அனுமதி கேட்டு, எப்படி அடக்கம் செய்வதற்கான அனுமதி கேட்டு விடுமுறை நாட்களிலேயே நீதிமன்றத்தை இயக்கி அனுமதி பெற்றவர்கள் நீங்கள். உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுமுறை நாட்களிலேயே நீதிமன்றத்தை இயக்கி அனுமதி பெற்றீங்க. இப்போ எனது தங்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை இங்கேயும் கொஞ்சம் காட்டுங்க. எனது தங்கைக்காக உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீதியை சீக்கிரம் வழங்குங்க. என் தங்கையின் உடம்பில் ஏற்பட்ட ரணத்தின் வலி ஆறுவதற்குள் என் தங்கையின் மனதில் ஏற்பட்ட வலிக்கு மருந்து போட வேண்டும். அதற்கு அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்க வேண்டும். 2 நாட்களுக்குள் அந்த நபர்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சட்டத்தை மாற்றுங்க. எதற்காக இந்த சட்டம்? என் மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏழைகளுக்கு எதிராகத்தான் அனைத்து சட்டங்களும் இருக்கிறது. அப்படியே ஒரு சில நல்ல சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை நமக்கு நீதி கிடைக்கும் வகையிலே பயன்படுத்துவதற்கு இங்கே யாருக்கும் விருப்பம் கிடையாது. என் மக்களே, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அந்த பாதிக்கப்பட்ட நபர் நீதி கிடைக்கும் வரை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மன வருத்தம் பட்டு இருப்பார். அவர்களின் மனவலி எவ்வாறு இருந்திருக்கும். அது ரொம்ப கொடுமை என் மக்களே. இந்த வலியைத்தான் இந்த அரசாங்கம் இன்னும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே சட்டத்தை மாற்றணும். இங்கே சட்டத்தை மாற்றணும்னா இங்கே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்ற வேண்டும். ஏன்னா இவர்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே சட்டத்தை மாற்ற மாட்டாங்க. இங்கே ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமாக இருக்குது. இதை முதல்ல ஒழிக்கணும். இங்கே ஏழைகளுக்கு எதிராக சட்டம் இருக்கிறது, அதை மாற்றணும். இந்தியாவில் மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு நாம் அதிகாரம் அடைந்தால் மட்டுமே இவை அனைத்தையும் மாற்ற முடியும். என் தங்கை எதிர்காலத்தை, வரும் காலத்தை மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விற்கு என் தங்கையிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உனது பாதுகாப்பிற்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. என் தங்கையை என்னை மன்னித்து விடு. என் மக்களே, இனியும் நாம் பொறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மண்ணிலே மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் உங்கள் மனதிலே முதலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இணைவோம் இந்தியாவுக்காக. நன்றி என் மக்களே.